ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் சாங்கும் இந்த மாதிரி எம்டியாக வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இதில் உங்களோட இமேஜஸை மட்டும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஒரு 10% முடிச்ச மாதிரி தான். ஏன்னா நம்ம இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன் நான் ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பீட் மார்க்கில் அதுலேயுமே நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி மூவ் பண்ணி இருக்க எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக சின்ன சின்ன ட்ரிக்கோட இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோவில் என்ன பண்ணுவோம் இந்த முதல் எஃபெக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த லாஸ்ட் பதிலாக இந்த எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருந்து இந்த எஃபெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கா அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டாக கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ். ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் மூவ் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ். ஸோ இந்த லாஸ்ட் எஃபெக்டாக காப்பி பண்ணி இந்த லாஸ்ட்டில் இருக்க வெறும் 3 இமேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் எஃபெக்டாக வெறும் லாஸ்ட்டில் இருக்க 3 இமேஜ். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் 3 எஃபெக்ட்டில் இப்போ நம்ம அந்த லாஸ்ட் இருந்த எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க நமக்கு இந்த முன்னாடி இருக்க 2 தான். ஸோ இந்த 2ல் இப்போ நம்ம இந்த 2வது இருக்கு பதில் அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2வது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் பார்த்து அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 சின்ன இமேஜ் இருக்கா. ஸோ அந்த 5 சின்ன இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். வேறு எந்த பெரிய இமேஜுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த 5 சின்ன இமேஜுக்கு மட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 சின்ன இமேஜ் மட்டும் தானே இருக்குது. ஸோ இதில் மட்டும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 சின்ன இமேஜில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இமேஜஸ் மறுபடியும் ஒரு 5 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 5 சின்ன இமேஜ்லேயே மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நம்ம லாஸ்ட்டில் இருந்து 3 இமேஜ் மட்டும் யூஸ் பண்ணோம். அடுத்து 2வது இருக்க எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நம்ம இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்க அந்த 5 இமேஜ். ஸோ அந்த இடத்துல ஒரு 5 இமேஜ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 5 இமேஜ். ஸோ மொத்தம் இந்த 2வது எஃபெக்ட்டை வெறும் 10 இமேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்க பாதி இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஒரு இமேஜ் அதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு இமேஜ். ஸோ 2 இமேஜ் மட்டும் தான் சும்மா இருக்குது. ஸோ இந்த 2 இமேஜுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதில் இன்னும் நாம எஃபெக்ட்டை வந்து புதுசாகவே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா அதில் இப்போ நமக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 எஃபெக்ட்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நமக்கு மீதி இருக்கிறது 2 இமேஜ் தானே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி மூவ் பண்ணி அடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் சும்மா இருக்கா. ஸோ அந்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த 2 இமேஜ்லையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் ஒரு மூவிங் எஃபெக்ட் மட்டும் நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் பதில் அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு கீ ஃப்ரேம் அதாவது வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இருக்க கீ ஃப்ரேம் இருக்குது அதை வந்து ஃபுல்லாக ஏதாவது லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ உங்களுக்கு எந்த சைடு இருந்து மூவ் ஆகணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் அப்படியே வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல லைட்டாக இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். அந்த இமேஜோட அந்த லெஃப்ட் சைடு அதாவது நம்ம முன்னாடி மூவ் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே அந்த இமேஜ் அதாவது நம்ம இப்போ பேஸ் பண்ண இன்னொரு இமேஜில் ஸோ அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த வீடியோட அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட் இருக்க கீ ஃப்ரேம் போயிட்டு இதை உங்களுக்கு எந்த சைடு மூவ் ஆகணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கொண்டு வந்து வீடியோட லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மூவிங் எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே
ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.